எல்லோருக்கும் வணக்கம். இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை வந்து பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு. இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து கதரி நாட்டை நோக்கி வேளநாடு அப்படிங்கிற ஒரு பெரிய நாடு வந்து போர் தொடுத்து வராங்க. இந்த போரை வழிநடத்துறது வந்து அவங்களோட படைத்தளபதி நரிக்கண்ணன். இதை கேள்விப்பட்ட கதிரை நாட்டு மன்னன் கதிர்வேலனும் அவங்களுடைய மனைவி அரசி கண்ணுக்கினியாலும் வந்து போரிட வந்து போறாங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா வந்து கண்ணுக்கினியாலோட கூட பிறந்த அண்ணன் தான் வந்து நரிக்கண்ணன். போர் நடந்துட்டு இருக்க வெளியில அப்பதான் வந்து அந்த அரசன் அரசியோட மகளான அன்னம் அப்படிங்கிறவங்க வந்து அப்பதான் கோட்டைக்குள்ள வராங்க. அவங்க வெளியில போர் நடக்கிற சத்தத்தை கேட்டு திகைச்சு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். உள்ள அன்னம் வந்தோடனே வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து அவங்க போரிட வந்து கோட்டையை விட்டு வெளியில போயிட்டாங்க. அவங்க உள்ள வந்தோடனே வந்து போர் சத்தம் எல்லாமே வந்து கேக்குது. அது எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா வந்து வாளும் வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து லைக் அடிச்சுக்கும் போது வந்து வர அந்த சத்தம், குதிரையோட கால் குளம்போட சத்தம், யானை வந்து பிளிரிட்டு வந்து ஒன்னோட ஒண்ணு மோதுற சத்தம், இந்த வீரர்கள் எல்லாருமே வந்து ஒருத்தர் வந்து கொன்னு கீழே விழுற சத்தம், இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த போர் சத்தத்தை கேட்டுட்டு அண்ணன் வந்து அப்படியே திகச்சு நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்களோட தமிழ் நெஞ்சம் வந்து நம்ம எப்படியாவது வந்து நம்மளும் போய் வந்து போரிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட வயசு ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து நம்ம போய் வந்து நம்ம இது எப்படி வந்து நம்ம இவ்வளோ பெரிய போரை வந்து நம்ம எப்படி வந்து பார்க்க போறோம், எப்படி இதில் நம்ம போரிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இதுக்கும் இடையில வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல வந்து அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி குழம்பி நிற்கும் போது வந்து அப்போ வந்து அன்னத்தை வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்க ஆத்தா கிழவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி கிட்ட வந்து அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஆத்தா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, பெண்ணே, உன்னோட தாய்மாமன் நரிக்கண்ணன் இருக்காருல்ல, அவர் தான் வந்து போரையே வந்து கொண்டு வந்திருக்காரு. அவரை போரிடுறதுக்கு தான் உன்னோட அம்மாவும் அப்பாவும் வந்து போயிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல வந்து சின்ன குழந்தையான நீ வந்து என்ன பண்ண முடியும்? நீ வந்து உட்கார் என் பக்கத்துல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தா கிழவி சொல்றாங்க. பாடல் வந்து இப்படி போகுது. கோட்டை வாயிற்புறத்தை வாளெதிர்ப்பும் குதிரைகளின் குளம்படியின் ஒளியும் யானை கூட்டத்தின் மோதுதலும் தேரெதிர்ப்பும் கொலையுண்ணும் மறவர் விழும் ஒளியும் நன்கு கேட்டிருந்தால் இளமங்கை வல்லை காதில். வல்லை காதில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இளமையான காது. கிளியுதடு கனல் சிந்தும் துடிக்கும் அஞ்சும் வாட்போரை விரும்பும் அவள் தமிழ் நெஞ்சம் வகையறியா அவள் இளமை மறுத்து நிற்கும். என் ஆத்தா என் செய்வேன் என்றாள் மங்கை. எதிர் நின்றா கிழவி இயம்புகின்றாள். உன் மாமன் படைக்கூட்டி வந்தான் பெண்ணே, உன் பெற்றோர் வாள் தூக்கி ஓடியுள்ளார். இந்நிலையில் இறக்கை முளைக்காத அன்னம் ஏன் பறக்க நினைக்கின்றாய்? முடிவு காண்போம். கண்ணலின் சாரே, இங்கு வந்து அமர்வாய், கைப்புறத்தில் வா என்று சென்றனைத்தாள். அடுத்து நம்ம என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். வணக்கம்.